தமிழ்நாட்டில் காலியாக உள்ள ஒரு மாநிலங்களவை இடத்துக்கான இடைத்தேர்தல் ஜூன் 18ஆம் தேதி நடைபெறும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அண்மையில் நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக சார்பில் மயிலம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சி.வி. சண்முகம் தனது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். இந்த நிலையில் தமிழ்நாட்டின் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி காலியானதாக அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து ஜூன் 18ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. ஜூன் 1ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்குகிறது. ஜூன் 11 அன்று வேட்புமனுவை திரும்ப பெற கடைசி நாள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒருவருக்கு மேல் போட்டியிடும் பட்சத்தில் ஜூன் 18ஆம் தேதி வாக்குப்பதிவு நடத்தப்பட்டு அன்று மாலையே முடிவுகள் அறிவிக்கப்படும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 10 மாநிலங்களில் உள்ள தற்போதைய உறுப்பினர்களின் பதவிக்காலம் முடிவடைய இருப்பதால் 24 இடங்கள் காலியாகின்றன. அதோடு மகாராஷ்டிராவிலும் மாநிலங்களவை பதவியை தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சுனேத்ரா அஜித் பவார் ராஜினாமா செய்திருந்தார். இந்த காலி இடங்களுக்கும் ஜூன் 18ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது.